மேடம் அவங்க பட்டியல் கேட்டிருக்காருல்ல, தமிழகத்துக்கு பிரதமர் என்னென்ன செஞ்சிருக்கார் அப்படிங்கிற அந்த பட்டியல் கேட்கறாங்க முதலமைச்சருக்கு. அதை 6 லட்சம் கோடி ரூபாய்க்கு எத்தனை முறைங்க பட்டியல் கொடுக்குறோம்? எத்தனை முறை பட்டியல் கொடுக்கறது? ஏங்க 11 மருத்துவக் கல்லூரி, டிஃபென்ஸ் காரிடார், இதெல்லாம் யார் கொடுத்தது? இதெல்லாம் யாருங்க கொடுத்தது? மத்திய அரசாங்கத்தோட திட்டம். இன்னைக்கு நீங்க அறிவிச்சீங்களே தென்னை விவசாயிகள் நாடு முழுக்க வித்துக்கலாம்னு சொல்லி, அது கூட மத்திய அரசோட திட்டங்க. ஆவாஸ் யோஜனாக்கு எத்தனை வீடு கட்டி இருக்க பணம் கொடுத்துருக்கோம்? எவ்வளோ கேஸ் சிலிண்டர் கொடுத்துருக்கோம்? மத்திய அரசு விவசாயிகளோட வங்கி கணக்கில் வருஷத்துக்கு 6000 ரூபாய் கொடுக்குதே. அவங்கெல்லாம் தமிழ்நாட்டு விவசாயிகள் தானே? அது தமிழ்நாட்டுக்கு வர பணம் தானே? 1967 போய் சொல்லுதுன்னு சொல்றீங்க. நீங்க சொன்னது அண்ணாவத்தை குறிப்பிட்டு சொல்றீங்களா? இங்க பாருங்க, நான் திராவிட முன்னேற்ற கழகத்தோட அரசாங்கத்தை சொல்றேன். என்ன? நான் அதுதான் சொல்றேன். அந்த அரிசி திட்டம் கொண்டு வந்தது அண்ணா. நீங்க சொன்னது அண்ணாவை குறிப்பிட்டு. நான் வந்து சொல்றது, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் எப்போதும் பொய் பேசிக் கொண்டிருக்கின்ற அரசாங்கமாக இருக்கிறது. அது அண்ணாவை சேர்த்து தான் சொல்றீங்க. நான் திருப்பியும் சொல்றேன், 67 வந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. மேடம், அது வந்து அவசரமா ஏன் இப்போ வெளியிட்டீங்கன்னு சொல்லி எல்லாம் கேள்வி கேட்கறாங்களே, அதுக்கு என்ன உங்களுடைய பதில்? மேடம், என்ன அதை வச்சு அரசியல் பண்ணாதீங்கன்னு எதிர்க்கட்சிகள் இப்போ பேசுறாங்க. நாங்கள் அரசியல் பண்ணலைங்க. ஒரு அரசாங்கம் என்னென்ன வேலை செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும். சரி, இப்போ கூட மாநிலத்தோட முதலமைச்சர் அவசரமாக ஓடி வந்து பொள்ளாச்சியில் இத்தனை தூரம் ஏற்கனவே நான் போட்ட ரோடு என்னங்க தெற்கு தொகுதி ரோடு கொடுங்கன்னு ஒவ்வொரு தரம் போராடி வாங்கிட்டு வந்த ரோடெல்லாம் இன்னைக்கு கணக்கு சேர்த்து நாங்கள் 1500 ரூபா கோடி கொடுக்குறேன்னு சொல்கிறீங்களே, இதெல்லாம் அரசியல் இல்லைங்களா? ஏங்க 15 அங்கன்வாடி கட்டுறதுக்கு எதுக்குங்க முதலமைச்சர் அறிவிப்பு கொடுக்கணும்? 10 பாலம் கட்டுறதுக்கு எதுக்குங்க முதலமைச்சர் போய் ஒரு அரசு விழா நடத்தி ஒரு அறிவிப்பு கொடுக்கணும்? இதெல்லாம் கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு என்ன செஞ்சிருக்கோம்? 15 அங்கன்வாடி கட்டி கொடுக்குறோம், 10 சமூக நலக்கூடம் கட்டி கொடுக்குறோம். இதெல்லாம் முதலமைச்சர் செய்ய வேண்டிய அறிவிப்பா? அப்போ இது அரசியல் இல்லாமல் வேற என்ன? சிஏவை பொறுத்த வரைக்கும் இது இங்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு சிறுபான்மை மதத்திற்கு எதிரானது அல்ல. முழுக்க பக்கத்து நாடுகளில் மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டு இந்த நாட்டிற்கு அடைக்கலமாக வந்திருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய குடியுரிமை சட்டத்தின்படி அவர்களுக்கு இருக்கின்ற கால அளவினை குறைத்து 5 வருடம் அவர்கள் இருந்தால் போதும் என்கின்ற ஒரு சிறு சலுகை மட்டும்தான் சிஏஏ சட்டம் என்பது. தங்களுடைய அரசியலுக்காக எதிர்க்கட்சிகள் சிறுபான்மை மக்களை தூண்டி விடுகிறார்கள் என்பதுதான் எங்களுடைய பதில். கோவையில் ரோட் ஷோ இருக்கு. இடமெல்லாம் இப்போதான் கட்சி பார்த்துட்டு இருக்காங்க. மாவட்டத்தோட யூனிட் இடத்த ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. எந்த இடம் ரோடுன்னு சொன்னோன்னா காவல்துறையோட அனுமதி பெற்றுட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க.